ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 185. இந்த எபிசோட் கொஞ்சம் தரமாக இருக்கும், ஒர்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வாரியர் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குறதுல, நீ கண்டிப்பாக வந்து மைட்டி ஜெயிண்ட் அவரோட வந்து சக்ஸஸர் ஆகி அவரோட பெருமைகளை நீ வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற வாய்ஸ் கேட்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகியை பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த பவர், இந்த மைட்டி ஜெயிண்டோட பிளட் லைன், இது எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சாபமாக தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல சின்ன வயசுலேருந்து என்ன தனிமைப்படுத்தப்பட்டேன், ஆனால் அதே சமயத்தில் இது நினச்சி நான் பெருமையுமே வந்து படுறேன் அப்படின்ட்டு அவரோட ஃபீலிங் பற்றி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பேட்டரியில் பார்த்தா கத்திட்டு இருக்கானுங்க, மனுஷங்களை கொல்லுங்க கொல்லுங்கன்ட்டு. இந்த இடத்துல நிறைய பேர் இங்கே டெலிபோர்ட் பண்ணுறாங்க, நார்மலான மக்கள், சிவிலியன்ஸ் அவங்களும் வந்திருப்பாங்க, 3 வாரியர்ஸும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல நார்மலோட மக்களுமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லிருக்கேன். அந்த இடத்துல எதிரில் இருக்கிற டீமனும் அவனுங்களை கொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாருமே கொல்ல போயிட்டு. ஸோ இந்த மாதிரி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்ட்டு 3 வாரியர் வரானுங்க. பட் ஆனால் அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த வாரிசை துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாம் பேரண்ட் போய் நம்மள யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு மனுஷன் வந்து, நீ என் கண்ணுக்கு ஒரு சின்ன கேக்கு மாதிரி தெரியல, உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு அதுவும் கொட்டூர் மாதிரி திடீர்னு ஒரு வெப்பன் வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி போட்டு போகுது இந்த இடத்துல. ஸோ என்னடா வெப்பன் யாராவது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த சின்ன பையன் வாரியர் டெம்பிளோட வந்து வாரியர் குயின் அப்படின்றது அவ்வளோத்துல பேட்டில் குயின் அவள் பார்த்தீங்கன்னா வர, அதாவது நம்ம வாங்கியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியும் வந்த வேக்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம கருணையே நம்ம கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல வாங்கி அப்படின்னு வார் காடஸ் வாங்கியும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து என் மக்களை யாரையும் சாக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு இவளுக்கு கொண்டுட்டு போயிருந்தோம் வெப்பனை எடுத்து தக்காளி இப்படி போஸ் கொடுத்து நிப்பா பாருங்க, மரணமாசா இருக்க இடத்துல. அந்த கெட்டத்தில் எல்லாருமே வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க. வாங்கி வைக்க மட்டும் ஏதோ ஒன்று தப்பாத்துல, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, என்னமோ ஒன்று இங்கே மிஸ் ஆகுது அப்படி இருக்கு. அந்த இடத்துல ஒரு கொடூரமான ப்ரெஷர். அந்த இடத்துல சங்கிலிகளும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான மக்களை கொல்லுற வாங்கி பார்த்தீங்கன்னா அது தடுத்து நிறுத்துறா. அந்த கெட்டத்தில் ஒரு டீமன் காட் அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபோர்ஸ் உங்க கொடூரமா இருக்கு, ஸ்பேஸை ஒட்டச்சிட்டு பார்த்து அவன் கையை வெளியே எக்கச்சக்க சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு டீமன் கார்டு அந்த டீமன் பில்லர் வந்து வருவான். இதை பார்த்தோன்னா எல்லாருமே டீமன் பில்லர் கத்திக்கிட்டு அவன் பண்ண சின்ன அட்டாக் வாங்கி தூக்கி தான் சொல்றான். இவன் பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல இவன் யாருன்னு எனக்கு தெரியல, இவன் ஆறாவே தெரியல. அந்த இடத்துல நம்ம அசாசின் லீடர் சொல்லணும்ல. ஸோ வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்ட வரைக்கும் இவன் பேரு மேட் பாஸ் அப்படின்ட்டு. மேட் பாஸ் இவன் 5th டீமன் பில்லர். அவனை பற்றி நம்ம கேள்விப்படுத்த இல்லைன்னு இருக்க. ஆமாம், ஏன்னா 1000 வருஷமா இது வரைக்கும் அப்பீர் அவளை எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவனுக்கு அந்த போர், அந்த ஒரு எனர்ஜி வந்து ரொம்பவுமே கொட்டூரமாக இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக. இவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்திருக்கான், இவனோட பவர் எல்லை அடங்காது அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னே தெரியாதுன்னு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டார் டிமன் சொன்னதில்ல மேட் பாஸ், இவன் வெறும் ஒரு நார்மலான டீமன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இவன் வந்து 72வது பில்லர் டீமன் பில்லரை கொண்டு 72வது டீமன் பில்லராக வந்தானா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமன்ஸும் அடுத்து தோக்கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தான். கடைசியாக வந்து 5th டீமன் பில்லர், அந்த டீமன் பில்லரை கொண்டு அவனோட குரோனையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு 5வது டீமன் பில்லரை அவன் உருவெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல. ஆனால் இவங்க இருக்கிற பிரச்சனை, இவன் பார்க்குற எல்லாரையும் கொண்டு இருக்கிற டீமன் இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் தோக்கடிச்சு கொள்ள ஆரம்பிச்ச அந்த இடத்துல. ஸோ இவன் பண்ண தவறுகளாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எம்பரர் அவனை சிறையில் வைக்க சொன்னாங்க. அவரை கடைசியாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவனை சிறை வச்சாங்க. இன்னும் வரைக்குமே வந்து அவன் சிறையில் தான் வந்திருக்கான், இப்போ தான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை வந்து ஒருத்தனை கொண்டு எவ்வளோ நாளாவது அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான் மேட் பாஸ் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன், எப்படி என் பவர் தாங்கவே முடியலையா, அவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்ட்டு அவனை கொல்ல போக்க வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை தடுத்துட்டு இங்கே இருக்கிற யாரையாவது நீ கொல்லணும்னா என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ கொல்ல முடியாதுன்னு இருக்கேன். இதை கேட்டவுடனே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ அட்டாக்கை தடுத்துட்டு இல்லை அப்படின்ட்டு அவரை அடுத்து அட்டாக் பண்ண அதையுமே பார்த்தீங்கன்னா தடுக்க ஆரம்பிக்கிற. சூப்பர் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் வந்து ஹால் ஆஃப் ஸ்லாத்தர் அப்படின்ற படுகொலையின் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் உருவாக்குற அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம்புறது எக்கச்சக்க சங்கிலி மேலே இருப்பான். தட் மீன்ஸ் அவன் பவர் அவன் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல. இதை பார்த்துன்னு வந்து வாங்கி அப்படின்னு பிரதர் ஃபேன் கத்திட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க, அவனோட
பவரை சப்ரஸ் பண்ணுறான். அதில் அவன் என்ன பண்ணுறான் வந்து வாங்கி லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் 9 லெவல் 2 சேம் லெவலுக்கு பார்த்தா கொண்டு வந்திருக்க இடத்துல இப்போ இந்த மேட்ச் கொஞ்சம் சமமாக இருக்குன்ட்டு அவர் சொல்கிற இடத்துல இவன் உண்மையிலேயே அவன் பவரை என்னோட லெவலுக்கு பார்த்தா சப்ரஸ் பண்ணுறதுனா இவன் சின்ன பொண்ணே முடிஞ்சா வந்து அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு அவனை வெறி கொண்டு இவ்வளோ வெறிப்பேற்றிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வாங்கியும் பார்த்தா அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அதில் என்ன விஷயம்னா அவ்வளோ பவரை கேதர் பண்ணி இந்த வேலை வரைச்சா அட்டாக் பண்ணுவான் பாருக்கா. அந்த அட்டாக்ல போச்சுனா அவன் முடிஞ்சுனா நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு விரல அசால்ட்டாக தட்டுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பேரண்ட் இருக்க ஒரே அடிச்சட்டிக்கு வாங்கியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சவரில் போய் மோதிக்கில வந்து விழுக ஆரம்பிக்கிறான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் விட்டாம இல்லை அப்படின்ட்டு திரும்ப சண்டை போட வர அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 5th டீமன் பிள்ளை எந்த வித ஸ்பெஷல் அட்டாக் இல்லாமல் வெறும் ஃபிசிக்கல் பவரால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாலேயே வாங்கி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல இவன் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு அவ்வளோ ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. ஸோ திரும்ப அட்டாக் பண்ணுறான். திரும்ப பார்த்தீங்கன்னா வாங்கி அடி வாங்கியிருக்கா. அவளுக்கு என்ன ஒரு பார்த்தா புது அட்டாக் ஸ்பெஷலான அட்டாக் மேட்ச் அட்டாக் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆகிட்டு அவ்வளோ பார்த்தா பிளட் டொமைன் அந்த டொமைனை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கா. அவ்வளோ பெரிய டொமைனை சிங்கிள் அட்டாக் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எழுதிருப்பே வெறும் ஒரே ஒரு அட்டாக்ல பிளட் டொமைனே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டானா அப்படின்ட்டு இருக்கா. இந்த இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா அவள் ஷீல்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கிட்டு இருக்கா. ஏய் நீ மைட்டி ஜெயிண்ட் அதனோட டிசெண்டன்ட் அந்த பிளட் லைன்ல வந்தவளா அப்படின்னு அவனை சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ்வளோ வாங்கி அட்டாக் பண்ணாலும் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. ஒரே ஒரு அட்டாக்ல வாங்கி தூக்கி அடிச்சிருவான் பாருங்க. அவளா முடியுது திரும்ப எக்கச்சக்க ஷீல்டு வச்சு எடுத்துறா. ஸோ இப்போ அவன் பார்த்தா வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மைட்டி ஜெயிண்ட்டையே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை படம் வந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவளை வச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மிசைல் அட்டாக் மாதிரி அட்டாக் அடிக்க ஆரம்பிக்க அதுலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக தப்பிச்சு வந்ததுல பரவாயில்லப்பா இது ஒர்க் ஆகுது அவன் டேமேஜ் இடத்துல சொல்லிட்டு 2 அட்டாக் இந்த இடத்துல நீ பண்ண இந்த மூவ் இதை இன்னொரு டைம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே அட்டாக் அதே மாதிரியான மிசைல் அட்டாக் இவனுக்கு எப்படி இந்த ஸ்பெல் தெரிஞ்சு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவளை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பெல் பார்த்தீங்கன்னா வந்து மைட்டி ஜெயிண்ட் அவங்க டிஸ்டன்ஸுக்கு தெரியுது. இவங்க எல்லாருமே ஒரு வாங்கி அப்படின்ற மாதிரி இருக்கேன். அவளுக்கு ஒன்றுமே புரியல இவன் எப்படி இதை பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ வந்து அவனை சொல்ல எனக்கு அந்த இடத்துல 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மைட்டி ஜெயிண்ட் அதனோட முதல் சக்ஸஸர் அவனை நான் வந்து எரிச்சே என் கையால் வந்து நான் கொன்னேன். அடுத்து அப்போ அடுத்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் 2வது மைட்டி ஜெயிண்ட் சக்ஸஸர் வந்தான் அவனை வந்து நான் உரைய வச்சே கொன்னேன். அப்புறம் வந்து 3வதுட்டு வாங்கி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவளோட எலும்பு பார்த்தா ஒட்டைய ஆரம்பிக்க இப்போ எனக்கு ஒட்டஞ்ச எலும்பு அதே மாரி வந்து மைட்டி ஜெயிண்டோட 3வது சக்ஸஸரை ஒவ்வொரு எலும்பும் ஒட்டச்சு நான் வந்து கொட்டூரமாக வந்து கொன்னேன். ஃபைனலாக 1000 வருஷம் கழிச்சு 4வது சக்ஸஸரை உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிக்க. இப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அவள் என்ன பண்ணுறது மைட்டி ஜெயிண்டோட கையை அந்த உருவத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு அந்த ஷீல்டு ஒட்டச்சிருப்பேன்னா தெரிக்க ஆரம்பிக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில இந்த ஷீல்டு உடஞ்சிருச்சுட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ வந்து மைட்டி ஷீல்டு அந்த ஷீல்டு உடஞ்சிருச்சான் அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளுக்கு புரியுது அந்த ஷீல்டு வந்து உடஞ்சினா வந்து என்னாச்சு என்னதான் விஷயம் ஒன்றும் புரியாமல் இருக்கா. அந்த இடத்துல ஒன்றும் ஒரு ஷீல்டு ரிவீல் பண்ணுவோம். நான் மொத்த டிசென்ட்டை கொன்ன உடனே அவங்கிட்ட பவரை வந்து நான் வந்து எனக்கு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே 3 பேரை கொண்டு அப்சர்வ் பண்ணேன். ஸோ அந்த அப்சர்வ் பண்ணதில் மைட்டி ஜெயிண்ட் அதனோட சக்தி எனக்கு கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்படியே கொண்டு கடைசியில் 5th டீமன் பில்லர் ஆகிட்டா. ஆனால் எனக்கு கிடைக்காத ஒரே விஷயம் அதனோட கடைசி பார்ட்டான பவர் அதுதான் வந்து 4th மைட்டி ஜெயிண்ட். உன்னை மட்டும் கொண்டு பவரை மட்டும் நான் யூஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் முழு மைட்டி ஜெயிண்ட் காடாகவே மாறிடுவேன். அவனுக்கு கத்திட்டு பின்னாடி உருவத்தை வர்றக்க அந்த உருவம் கொட்டூரமாக இருந்ததுல இந்த பக்கம் பார்த்தா வாங்கியும் அவ சைடு மைட்டி ஜெயிண்டோட அவதார் உருவாக்குறான். 2 அவதார மோதினதுல என்ன ஆகுது அப்படின்னா இவன் 3 சக்ஸஸோட பவர் வச்சதுனால இவனோட பவர் தான் அதிகமாக இருக்கு. இதில் வாங்கி புட்டிச்சுட்டு பார்த்தா அவளோட பவர் இழுத்துருக்கேன். இதுதான் கடைசி பவர் இதை மட்டும் நான் எடுத்துனா நான் முழு மைட்டி ஜெயிண்ட் டபுளாகவே மாறிடுவேன் இருக்கேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இழுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அவன் பார்த்தா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பான். அந்த இடத்துல நான் மட்டும் உன்னோட பவரை எடுத்துரு அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற டீமன் எம்பரர் ஃபெங்கு அவனையே நான் சப்ரஸ் பண்ணிட்டு நான் புது கட்டபுள் ஆகிடுவேன். அரக்கர்களின் அரசனாகிடுவேன்ட்டு அவனும்
சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ இதை சொன்னதை பார்த்துட்டு வந்து நம்ம அப்பாவை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பான் அந்த இடத்துல. ஸோ இவன் டீமன் காட்டி எம்பரையும் சப்ரஸ் பண்ண பார்க்குறான் அப்படின்ட்டு எங்கள் அப்பனையே சப்ரஸ் பண்ண பார்க்குறான்ட்டு இவனுக்கு வந்து சரியான டென்ஷன் ஆகுது இதில். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வாரியர் டெம்பிள் உடம்புல இருக்கிற எல்லாரோட உடம்புல இருந்தும் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே போகுது. என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல வந்து மைட்டி ஜெயின்டோட பிளஸிங் கிடைச்சி எல்லாரும் உடம்புல இருந்து அவரோட பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 5th பிளேயர் அவன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. அப்படியே அவனுக்கு மொத்த பரவ இன்னும் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிடும். அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு முழு பவரும் அப்சர்வ் பண்ணி கொஜால மைட்டி ஜெயின்ட்டாவே ஃபுல்லாக மாறி இருப்பான். வாரி உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா பவரையும் வந்து உரிச்சிட்டு சக்க மறுத்து இவ்வளோ இதை பார்த்து எல்லாருமே வந்து வாங்கி அப்படின்ட்டு வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க. இந்த இடத்துல என்னாச்சு இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும் அவங்க இறந்துட்டான்னு பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து மறுபடியும் டீமன்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கிக்கோ கொஞ்சமாக கான்சியஸ்னஸ் போக ஆரம்பிங்க. இந்த இடத்துல மைட்டி ஜெயின்டோட லெகசி அவரோட பவர் அதுக்காக நான் சின்ன வயசுல இது பண்ணேன். ஸோ வந்து என்னோட இதுக்கு முன்னாடி இந்த சக்ஸஸரி எல்லாருமே ஒவ்வொருத்தராக இறந்தாங்க. அவங்க எல்லாரையும் தான் வந்து கொண்டு இருக்கான். அப்படிப்பட்ட பியூரஸ்ட் ஃபார்ம் பவர் இவ்வளோ வந்து பெருமைக்குரிய அந்த பவர் இப்போ ஒரு டீமன் கையில் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து அக்செப்டே பண்ண முடியல. அந்த லெகசி அந்த மைட்டி ஜெயின்டோட பவரை வந்து வேற யாருக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல இவருக்கு வந்து தப்பான கைகளில் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சோகத்தில் முடிச்சிருக்கா. அந்த இடத்துல பின்னாடி மைட்டி ஜெயின்ட் இருக்க அதை விட ஒரு சுப்பீரியரான ஒரு ஃபயர் பார்த்து அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல மைட்டி ஜெயின்டோட பவர் தப்பான கையில் நான் போக விட மாட்டேன். கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாம் மாற்றுவேன். ஆத்தையை விட ஒரு பெரிய பவர் அப்படின்ட்டு அவர் இருக்க. அந்த இடத்துல அவளுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபயர் பார்த்தா எரிஞ்சிட்டு இருந்ததுல அந்த ஃபயரில் கை வச்சு அதை விட அதிகமான பவர் எனக்கு வேணும்ட்டு கொஞ்சால உடம்பு ஃபுல்லாக அந்த ஃபயரை எடுத்துட்டு வரும் பாருங்க. ஸோ இதில் வந்து பர்னிங் ஹாட் ஃபயர் ஃப்ளேம் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்க கொஞ்சால அந்த இடத்துல எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அவளும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல அவளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னா 1000 பிளட் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அதை வச்சு ஒரு சின்ன அட்டாக் பண்ணோம். ஈவன் அந்த டீமன் கார்டு மேலேயுமே அந்த ஃபயர் ஏரியா அது அணைய மாட்டேங்குதுல. இந்த ஃபயர் ஏன் அணைய மாறுது அப்படின்னு இருக்க. இப்போதான் ஒரு விஷயம் சொல்கிறா. இந்த மாதிரியான மைட்டி ஜெயின்டோட டிசெண்டன்ஸ் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்பிடனான டெக்னிக் ஒன்று தெரியும். ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா அவங்க உடம்புல மைட்டி ஜெயின்டோட பிளட் லைன் இருக்கு அவரோட பவர் இருக்கு. அந்த இடத்துல இன்கேஸ் அவங்க அந்த பவர் ஃபுல்லாமே வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளேம் மைட்டி ஜெயின்டோட அந்த இடத்துல பிளட் ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த ஃப்ளேம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மைட்டி ஜெயின்டோட எல்லா பவரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுனால வர சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாகிற வர அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமால் அந்த ரத்தம் இருக்கிற வரை எரிஞ்சுக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு எரியிறது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. உடம்பு சதை எல்லாமே எரியிற அளவுக்கு வலி அவங்களுக்கு இருக்கும். அதுதான் அதனோட அந்த பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க ஒன்றுமே நக்கற கூட முடியல. அவளோட அந்த அட்டி உண்டு கிட்டி மாதிரி இறங்க ஆரம்பிக்க இவ்வளோ நேரமாக பார்த்தா அந்த ஃபயர் பார்த்தா அவ்வளோ வலி தாண்ட கத்திட்டு இருக்கா. நீ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுதா. இதோட சைடு எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டு நீ வாழ்ற வர உன்னை எரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவரோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணுறான். இப்போ பார்த்தா அவனோட லெவல் 9th லெவலில் ஸ்டேஜ் 7 இப்போ முடிஞ்சா வாடி உன்னை கண்டிப்பாக நான் கொள்றேன் அப்படின்ட்டு அவனும் விரி கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுட்டு இருக்க. இந்த இடத்துல இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவன் மைட்டி ஜெயின்டோட உருவத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பஞ்சை அடிப்பாம்பா இருக்க. அந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா அதில் என்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அந்த பவரை கலையப்படுற விட மாட்டேன்னு அவளே பார்த்தீங்கன்னா அவள் ஃபோர்ஸ் தடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இப்படியே தடுத்துட்டுமா ஒரு கான்சியஸ்க்கு ஒரு விஷயம் வருது. இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அந்த இடத்துல நீ எப்பவுமே சண்டை போடுறனா நீ மட்டும் வந்து நீ சண்டை போடனா நீ மட்டும் கிடையாது. உனக்கு பின்னாடி வாரியர் டெம்பிள் இருக்கிற ஒவ்வொரு வீரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து உனக்காக வந்து கண்டிப்பாக நிற்பாங்க. வாங்கியோ நீ அவங்களுக்காக சண்டை போடு ஒருத்தருக்காக சண்டை போடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் புரிய வச்சிருப்பேன். இதில் இதை புரிஞ்சோடனே என்னோட வாரியர் பிளேஸோட மக்களை நான் காப்பாற்றணும் மொத்த மனித இனத்தையுமே நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். இதை பார்க்குற மக்கள் எல்லாம் அழுது கண்ணீர் ஒடிக்கிறானுங்க. வாரியர் டெம்பிள் இருக்கிறவங்கள நம்ம லீடருக்கு நம்ம வில் பவர் கொடுப்போம் அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு அவங்க எல்லாரும் உடம்புல இருக்கிற ஏதோ பவர் மாதிரி போகுது. இந்த பக்கம் பிரதர் ஃபங்கோ பார்த்தீங்கன்னா அவரோட
த்ரோன் அதனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கி பூஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்க அவளோட கணிச்சு பூஸ்ட் வந்துச்சுல அந்த பவர் வச்சு இன்னைக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பா உனக்கு கொள்ளுவன்ட்டு கொய்யால அவ்வளோ பெரிய மைட்டு ஜென்ட்டை பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு பஞ்சு அட்டி பாப்பருங்க அவன் வயிற்றுக்குள்ள வந்து அந்த பஞ்சு அடிச்சடி செதறி துண்டு வெட்டிக்க ஆரம்பிக்கிறான் இடத்துல அவன் ஒட்டம் பார்த்தா கீழே வந்துட்டு இருக்க இடத்துல உன்னோட மரணம் நிச்சயிக்கப்படுச்சு இதுக்கப்புறம் உன்னை யாராலையோ காப்பாற்றவே முடியாது நீ சாக போற அப்படின்ட்டு அவளோட அந்த ஃப்ளேம் எட்டர்னல் ஃப்ளேம் வச்சு பார்த்தோன்னா மொத்தமா அவனை வந்து எரிச்சு துட்டிக்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பண்ணதுல இதே போய் நீ அனுபவிப்ப ஒவ்வொரு நாளும் சொல்றக்க அவளோட உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்டாக எரிஞ்சிட்டு இருக்கு அவள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் வரைக்கும் அந்த ஃப்ளேம் இருக்கு இந்த வழி எனக்கு எதுவும் பெருசா தெரியல அப்படின்ட்டு அவளும் சொல்ற இடத்துல எனக்கு வந்து என்னோட மக்கள் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா வாரியர் டெம்பிளையும் பார்த்தா காப்பாற்ற மாதிரி காமிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீனையும் கட் பண்றாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் வாங்கிச்சுல பிரதர் ஃபெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யால வந்து சந்தோஷத்துல இருந்து இருக்க இடத்துல வாங்கி சொல்ற இடத்துல என்னாலும் பரவாயில்ல கண்டிப்பா அதுக்கப்புறம் டீமன்ஸை விட மாட்டேன்னு கொட்டூரமா சொல்றா. இங்க அந்த இடத்துல அப்பாவே சொல்ற இடத்துல எங்க அப்பனையே மிஞ்ச பார்த்தல நீ சாவது நல்லதுதான்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண அடுத்த மேட்ச் அப்படின்னு இருக்க இந்த இடத்துல வாங்கி ஜெயித்துல அவளோட டெஸ்டினி பொசிஷன்ல அவன் சொல்லிருக்க அந்த இடத்துல கண்டிப்பா இதுல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து செத்துருவாங்கடா அடுத்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவேலுக்கும் ஸோ வந்து தண்டர் டீமன் கார்டு இருக்கான்ல அவருக்கு இந்த இடத்துல போன தடவை நீ வந்து தப்பிச்சிட்ட நான் இந்த டைம் உனக்கு கண்டிப்பா வந்து உயிரோட மாட்டான் நீ சாக்க போறடா அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க அதோட இந்த ஒரு எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு ஒரு மாதிரி ஃபன்னாகவும் போகும் லவ்வபிளாகவும் போகும் ஃபைட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருந்தாலும் தரமாக இருக்கும் பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க.